தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் பிறந்த நாளை முன்னிட்டு ஆவடியில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆவடியில் இயங்கி வரும் தனியார் பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலும் ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தெலங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் பிறந்த நாளை பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். பின்னர் சாலையில் ஆபத்தான முறையில் கார்களை ஓட்டியதுடன் கையில் PSR கட்சி கொடியுடன் ரகளை செய்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் முண்டகு கன்னியம்மன் கோவில் ரயில் நிலையத்தில் லிப்ட் திடீரென பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாப்பூர் முண்டகு கன்னியம்மன் கோவில் ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள லிப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றதால் உள்ளே இருந்த பெண்கள் அலறி கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் லிப்ட் கதவை திறந்து உள்ளே சிக்கியிருந்த 11 பெண்களை பத்திரமாக மீட்டனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு லிப்ட்களின் முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் உணவு தேடி வீட்டிற்குள் நுழைய முயன்ற யானை மின்விளக்கை போட்டதும் பின்வாங்கிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. தடாகம் வரப்பாளையம் பிரிவு பகுதியில் வசிக்கும் கார்த்திகேயன் என்பவரது தோட்டத்து வீட்டில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை வீட்டிற்குள்ளே நுழைய முயன்றுள்ளது. அப்போது அங்கிருந்த நாய் யானையை பார்த்து குரைத்துள்ளது. நாயின் சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் மின்விளக்கை போட்டுள்ளார். உடனே யானை வெளிச்சத்திற்கு பயந்து பின்வாங்கிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஸ்ரேயா சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனத்திற்காக நேற்று இரவு திருப்பதி மலைக்கு வருகை புரிந்த நடிகை ஸ்ரேயா திருமலையில் தங்கி இன்று அதிகாலை கோயிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் அவருடன் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கல்பனா சாவ்லா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனை உறுதியளிக்கப்பட்ட அரசு வேலையை வழங்கக் கோரி சட்டப்பேரவை வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனை தீபா தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். இதனை பாராட்டி வீராங்கனைக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது அளித்த அப்போதைய திமுக அரசு வேலை வழங்குவதாகவும் உறுதியளித்தது. மேலும் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தீபாவுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் உறுதி கூறினார். ஆனால் திமுக அரசு இதுவரை அரசு வேலை வழங்காததால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி வீராங்கனை தீபா சட்டப்பேரவை வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டார்.